ஜெகத்பதியான ஸ்ரீமன் நாராயணனுடைய கடாட்சத்தாலும் ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தாலும் 4000 திவ்ய பிரபந்த சந்தை முடிஞ்சு நம்ம 108 திவ்யதேச வைபவங்களுடைய மகிமை, அதனுடைய பெருமையை பார்த்துன்னு இருக்கோம். அதில் இந்த ஜூமில் கிட்டத்தட்ட நாம் 4 வருடங்கள் கடந்துன்னு இருக்கோம். அதில் 89வது திவ்யதேசமாக நம்முடைய கணக்கு பிரகாரம் திருப்புட்குழி அப்படிங்கிற திவ்யதேசம், செட்டி சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடக்கூடிய திவ்யதேசமாக இன்றைக்கு அதை பார்க்கலாம். இந்த திவ்யதேசம் காஞ்சிபுரத்திலே உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய திவ்யதேசங்கள்லேருந்து கொஞ்சம் வெளியிலும் இருக்குது. அதாவது காஞ்சிபுரத்துக்கு மேற்கே 11 கிலோமீட்டர் அப்ராக்சிமேட்டாக இருக்கக்கூடியது. இந்த காஞ்சிபுரத்துலேருந்து வேலூர், பெங்களூர் செல்கிற அந்த நெடுஞ்சாலையில் இந்த திவ்யதேசம் இருக்குது. திவ்யதேசத்தினுடைய பெருமாள் விஜயராகவ பெருமாள் போரேரு அப்படின்னு அவருடைய சிறப்பு பெயர். ஆகவ புங்கன் அப்படிங்கிறதாக 4 தோள்களுடன் கிழக்கு நோக்கிய அமர்ந்த திருக்கோலத்தில் சேவை சாதிக்கிறார் பெருமான். தாயார் மரகதவல்லி தாயார். தாயார் சந்நிதி பெருமாளுடைய இடப்புறம் இருக்குது. அதுக்கு ஒரு விசேஷம் இருக்குது. எல்லா தாயார் சந்தையும் நம்ம பெருமாள் கோயிலில் சுற்றி வந்தோம்னா தெரியும், வலப்புறம் தான் தாயார் சந்தை இருக்கும், இடப்புறம் ஆண்டாள் சன்னதி தான் இருக்கும். ஆனால் இங்கே இடப்புறம் தாயார் சன்னதி இருக்குது. அது என்ன அப்படிங்கிறது இந்த விசேஷத்தை பார்க்கலாம். தீர்த்தம் ஜடாயு தீர்த்தம், விமானம் விஜயகோட்டி விமானம், வீரகோட்டி விமானம் என்றும் அழைக்கப்படக்கூடியதாக இருக்கிறது. பிரத்யக்ஷம் ஜட்டாயுக்கும் பல முனிவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் திருமங்கையாழ்வாரால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட ஒரு திவ்யதேசம். வைகானச ஆகமத்தை அடியொற்றி எழுதப்பட்டிருக்கக்கூடிய அமைந்திருக்கக்கூடிய இந்த திவ்யதேசம் திருப்புட்குழி. இந்த திருப்புட்குழி அப்படின்னச்சே திரு புல் குழி அப்படிங்கிறது நம்மளுக்கு ஈஸியாக நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். புல் அப்படின்னா தெரியும், புல்லும் சிலம்பெனகான் புல்லறையின் கோவிலில் வெள்ளை வழிசெங்கின் அப்படின்னு ஆண்டாளுடைய பாசுரம் நமக்கு தெரியும். அல்லது புல் அப்படின்னாலே பறவை அப்படிங்கிற மீனிங். அதில் ஸ்பெஷலாக சொல்கிறதுன்னா ஜட்டாயு. ஜட்டாயுக்கு ஒரு ஏற்றம். நம்மளுடைய சம்பிரதாயத்தில் சொல்லுவோம், சிறிய திருவடி பெரிய திருவடி. அனுமான்னு சொல்கிறதில்ல, வைனச்சேயன்னு சொல்கிறதில்ல, சிறிய திருவடி பெரிய திருவடின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்பெஷல். நம்ம ஸ்கூலில் படிக்கச்சே, காலேஜில் படிக்கச்சே எல்லாம் தெரியும். அந்த பசங்களாக இருக்கச்சே அல்லது வாத்தியாராக இருந்தோம்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேர் வச்சு கூப்பிடுவோம் இல்லையா? அது எங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கு, அங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கு, சிறிய திருவடி பெரிய திருவடி அப்படின்னு. அதே மாதிரி சுக்ரீவனைத்தான் மகாராஜா அப்படின்னு சொல்கிற, சுக்ரீவ மகாராஜா அப்படின்னு. அதே மாதிரி இப்படி நிறைய இருக்குது. குஹப்பெருமானுக்கு குஹப்பெருமானும் அப்படி பார்க்கச்சே இவருக்கு இந்த ஜட்டாயுவுக்கு பெரிய உடையார் அப்படின்னு ஒரு பேர் இருக்கான். பெரிய உடையார் என பகவான் ராமனுக்கு மனசுக்குள்ள ஒரு கவலை இருந்ததா. என்னென்ன ஈமக்கிரியே, தகப்பனாருடைய ஈமக்கிரியை தான் கூட இருந்து பண்ண முடியலையே அப்படின்னு. என்ன ஒரு விசேஷம் பாருங்க. நம்ம இதை கம்பராமாயணத்திலே பார்த்தோம். தசரதனுக்கு மகனாக பிறந்து, அதாவது பெருமாளே தவம் இருந்து பிறந்த பிள்ளையாக பிறந்தாலுமே அந்த தசரதனுக்கு கொடுத்து வைக்கல. தன்னுடைய மூத்த பிள்ளை ஈமக்கிரியல் பண்ணணும். கடைசியில் ஈமக்கிரியல் பண்ணினது கடைசி பிள்ளை. எப்படி கொடுத்து வச்சிருக்கு பாருங்க. சத்ருக்னன் தான் பண்ணான், பரதன் பண்ணலை, லக்ஷ்மணன் பண்ணலை, சத்ருக்னன் தான் பண்ணான். சில பேருக்கு சில விஷயங்கள் கிடைக்கிறது, சில விஷயங்கள் கிடைக்கல. நம்ம வாழ்க்கையில் நிறைய அப்படி தான் சுவாமி. நம்ம நிறைய நினைப்போம் எல்லாமே கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது. ஏன்னா இந்த ஒரு என்ன சொல்கிறது, இந்த மாதிரி ஒரு லக்கு எல்லாருக்கும் கிடைக்குமா அப்படின்னா, பகவானையே பிள்ளையா பெற்ற தசரதனுக்கே கிடைக்கல. அதுவும் ஒன்றும் இல்லை, பகவான் ஆழ்வாராதிகளோட மற்றவர்களோட எல்லாரோடையும் அவதாரம் பண்ணிருக்கான். அந்த இடத்துல தன்னுடைய சங்கு சக்கர தாரியாக அவதாரம் பண்ணிருக்கான். அப்படிப்பட்டவனுக்கு தசரதனுக்கு இல்லை.
அந்த குறை தாம் பண்ணலேன்ற குறை பகவானுக்கு இருந்திருக்கு. நம்மளுக்கெல்லாம் பெரியவாளுக்கு நிறைய குறை இருக்குது சுவாமி, எவ்வளோ குறை இருக்குது. இப்போ எனக்கே இருக்குது. இங்கே பாருங்களேன், ஏன்னு தெரியல, இந்த காலாவதி ஆகிடுற 12 பேர் இருந்தால் அடுத்த வாரத்துலேருந்து நான் இவர்கிட்டயே சொல்லிட போகிறேன், சுவாமிகிட்டேயே வெறும் சந்தை மட்டும் வச்சுக்கலாம், பிரவச்சனம் வேண்டாம் அப்படின்னு. ஏன்னா பிரவச்சனம் மக்கள் விரும்பலையோ என்னமோன்னு எனக்கே தோன்றுறது. டக்குன்னு சுவாமி போகிறதுக்கு முன்னாடி இவ எல்லாரும் காணாமல் போய்ட்றா. அவர் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டாள் திருவடிகளே சரணம்னு சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடி 5 பேரும் காணாமல் போயிட்டா. என்ன அவசரம்னு தெரியல எனக்கும். நானும் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன், நானும் மனுஷன்தான், என்னாலையும் புரிஞ்சிக்க முடியல. இப்போது நான் என்னுடைய யூடியூப்பில் நிறைய சொல்லிகிட்டு இருக்கேன், யாருமே எதிர உட்கார்றதில்லை. யூடியூப்பில் பேசச்சேவோ அல்லது ஒரு நீங்கள் இதெல்லாம் பார்த்துருக்கலாம், டிவியில் பேசுகிறவாளுக்கும் அப்படி தான், யாருமே எதிர இருக்க மாட்டா. இவர் மட்டும் உட்காந்து பேசிட்டு இருப்பார். நம்ம உட்காந்து பேசிச்சு, டிவியில் உட்காந்து பேசிச்சு யாரும் இருக்க மாட்டா. வெறும் அந்த கேமராமேன் மட்டும் ஒரு மரியாதைக்கு இருப்பார், எங்கேயாவது இதுவாகிட போகிறதேன்னு. அப்படியெல்லாம் பேசி தான் எல்லோரும் பார்த்துட்டுருக்கா. இருந்தாலுமே ஒரு குறை இருக்குன்னு மனசில். ஏன்னா நான் நிறைய தரம் விஞ்ஞாபிச்சிருக்கேன், நீங்கள் இதை வச்சுட்டு கூட இதே மாதிரி வச்சுட்டு கேட்கலாம், இது பண்ணலாம் அப்படின்னு யாருமே அதை கன்சிடர் பண்ணுற மாதிரியே தெரியல. எனக்குமே அது மனசு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா ராமனுக்கே கஷ்டமாக இருக்குங்கிற போது நம்மளாம் மனுஷியாக தானே, கஷ்டமாக இருக்காதா? ஸோ அந்த ராமன் இதுக்கு அந்த குறையை தீர்த்து வைக்கணும் அப்படின்னு பகவானுக்கு ஜட்டாயு ஒரு தகப்பனாக இருந்தாராம். இது எப்படி ஆரம்பிச்சிருக்கு? இந்த ஜட்டாயுனுடைய மரணத்தை தெய்வ மரணம் அப்படின்னு சொல்கிறதுண்டு. சக்கரவர்த்தியுடைய ராமன் தன்னுடைய தந்தைக்கு செய்ய முடியாதது ஒரு ஈமக்கிரியை ஜட்டாயுக்கு செஞ்சார் அப்படின்னு. நம்ம தாமிரபரணி நதி தீரம் போகச்சே தெரியும் நமக்கு. தாமிரபரணி நதி தீரம் போச்சு, அந்த இடத்துல கூட ஒரு ஜட்டாயு தீர்த்தம் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அங்கேயும் ஜட்டாயு மோட்சம் ஆனதாக ஒரு வரலாறு சொல்லப்படுகிறது. ஆனாலும் வெறும் விசேஷமாக சொல்லப்படக்கூடிய இடம் திருப்புட்குழி தான். நம்ம ப்ராக்டிக்கலாக பார்த்தோம்னா திருப்புட்குழி தான் இருக்கலாமோ அப்படின்னு தோன்றது நமக்கு. ஏன்னா அவ்வளோ தூரம் ராமன் தாமிரபரணி நதிக்கரை வரைக்கும் போயிருப்பானா அப்படின்னா இல்லைன்னு தோன்றது. இந்த இடத்துல என்ன பண்ணினார், ராமனுக்கு ஜட்டாயுனுடைய ஆசி ராமனுக்கு கிடைச்சதா, இல்லை ராமனுடைய ஆசி ஜட்டாயுவுக்கு கிடைச்சதா அப்படின்னா இந்த திவ்யதேச வாழ்த்து பாடல்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதை பார்த்துட்டு பார்க்கலாம். நெருப்பு கண்டினால் உலகு எங்கனும் நீடு செய்வான், பொறுப்பை கரத்தால் எடுத்து எண் திசை போதகத்தின் மறுப்பு உற்றிடவே பொருதான் உயிர் வவ்வி வன்மை திருப்புட்குழி வாழும் ராகவ தேவன் வாழி அப்படிங்கிறது வரதராச பாகவதம். அதாவது ஜட்டாயுபுரம் அப்படின்னு ஒரு காலத்தில் அழைக்கப்பட்டிருந்த கூடிய இடமா இது திருப்புட்குழிங்கிறது. அவ்வளவு ஏற்றம் தரக்கூடியதாக ஜட்டாயுக்காகவே இந்த இடம் அமைந்திருக்கு அப்படின்னு. இந்த புனித தீர்த்தம் எப்படி வந்தது அப்படின்னா, பகவான் இந்த புஷ்கரணிக்கு கிருத்ர புஷ்கரணி அப்படின்னு ஒரு பேர் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். கிருத்ர புஷ்கரணி அப்படின்னா அந்த மகாத்மியம் ஒரு காலத்தில் அப்படின்னு ஒரு மகாத்மியம் என்ன சுவாமி அப்படின்னு கேட்குறதா. இது இந்த புராணத்தில் எழுதப்பட்டிருக்கிறதாக சொல்கிறார். எந்த புராணம் அப்படின்னா தட்சிணம் பாகம், தென் திசையில் இருக்கக்கூடியதாக ஆரம்பித்து அந்த புராணத்திலே விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறதாம். கருட புராணத்திலே இந்த மகாத்மியம். இந்த மகாத்மியத்தை பரத்வாஜ முனிவருக்கு பிருகுமுனிவர் சொன்னதாக அந்த இடத்துல சொல்லப்படுகிறது. தான் சென்று இவர் அது எப்படி சுவாமி பரத்வாஜ முனிவர் பிருகுமுனிவர் அப்படின்னா, இப்போ நாம் கதை கேட்குற மாதிரி தான் அந்த காலத்தில் கதை கேட்டிருப்பா போட்டிருக்கு. எனக்கு ஏதாவது சொல்லுங்கன்னு ஒவ்வொரு சமயமாக ஒவ்வொரு அவதாரமாக சொல்ல இந்த அவதாரம் வரைச்சே பகவானுடைய ஸ்ரீ ராமபிரானுடைய எல்லா விதமான விசேஷ குணங்களையும் சொல்லிட்டு வரைச்சே அந்த பரத்வாஜ முனிவருக்கு பிருகுமுனிவர்
இந்த இடத்தினுடைய விசேஷத்தை சொல்கிறார். அந்த சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் தீர்த்தத்தில் போய் ஸ்நானம் பண்ணிட்டு வாங்கோ அப்படின்னு இந்த தீர்த்தத்தினுடைய விசேஷத்தையும் சொல்லி இந்த இடத்தினுடைய விசேஷத்தை சொல்கிறார். ராமாவதாரத்திலே பகவான் தசரதனுக்கு பிள்ளையாக பிறந்தார். 4 மைந்தர்களாக அவதரித்து அப்படின்னு ஆரம்பிக்கிறார். கைகேயினுடைய கூற்றுப்படி, அது கைகேயினுடைய கூற்றுப்படி தானா? ஏன்னா இதில் வியாக்கியான கர்த்தாக்கள் இதில் போட்டிருக்கா விளம்பரம் ஒன்றையும் சொல்லச்சே நமக்கு ஒரு கொஸ்டின் மார்க் வருது. ஒன்றுத்துக்குமே ஏன், எதற்கு, எப்படி அப்படிங்கிறதெல்லாம் வாழ்க்கையில் கேட்டு கேட்டு நம்ம பழகி போனோம். சின்ன வயசு குழந்தைகளிலேருந்து நமக்கு அந்த பெயர் இருந்திருக்கு, அந்த எண்ணம் இருந்திருக்கு. எதையுமே நம்ம கேள்வி கேட்கலை அப்படின்னா பதில் கிடைக்க போகிறதில்லை. ஆனாலும் பல பேருக்கு அது தேவையில்லைன்னு தோன்றதுன்னு வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் எருமாட்டு முதுகில் மழை பெஞ்ச மாதிரி எல்லாத்தையும் அனுசரிச்சுட்டு போக வேண்டிய சூழ்நிலை நமக்கே வந்துடுறது. இப்போது 2 வீலர் எடுத்துன்னு போகிறோம், 4 வீலர் எடுத்துன்னு போகிறோம்னா அப்படி தான் போக வேண்டியிருக்கு இல்லையா? அது வாழ்க்கையிலே நம்மளுக்கு சகஜமாகிடுது. யார் எது சொன்னாலும் தொடச்சி விட்டு போடுறது அப்படிங்கிறது சகஜமாகிடுது. அப்படி இல்லைன்னா எதுக்கு எடுத்தாலும் நம்ம கோவிச்சுட்டு இருக்க முடியுமா? முடியாதே இல்லையா? அதனால் அவஸ்தைப்பட போகிறது நாம தான், அடுத்தவா இல்லை. அதனால் இந்த கைகேயினுடைய கூற்றுப்படின்னு இங்கே ஒரு வார்த்தை போட்டிருக்கா. அது கைகேயினுடைய கூற்றுப்படியா? ஏன்னா ராமாயணத்தில் வருது, கைகேயி சொன்னதுனால, கைகேயி கேட்டுக்கொண்டதுனால பகவான் ராமபிரான் காட்டுக்கு போனான் அப்படின்னு சாதிச்சிருக்கா. அப்படி பார்த்தா அதற்கு முன்னாடி மந்தரை கேட்டுக்கொண்டதுனால தானே கைகேயே கேட்டா அப்படின்னு சொல்லணும். ஓகே, இதற்கடுத்தது மாமன்னரும் மென்னோக்கி வைதேவியின் துணையா இளங்கோவும் வாளும் வில்லும் கொண்டு பின்செல அப்படின்னு பரதநம்பிக்கு அதுக்கப்புறமாக பாதுகையை அருளி, இதுக்கு நடுவில் மிதுலைக்கு சென்று சீதையை கைப்பிடித்து திரும்பி வரக்கூடிய வழியிலே கர்வபங்கத்தை செய்து, பரசுராம கர்வபங்கத்தை செய்து, அதற்கு அடுத்து கைகேயினுடைய வார்த்தைப்படி கானகம் சென்று பாதுகையை பரதனுக்கு அருளி தண்டகாரண்யம் புகுந்து மாரீச்சமான் கொன்று, அந்த மாரீச்சமான் கொன்ற இடத்துல தான் ஆரம்பிக்கிறது சீதையை கவர்ந்து செல்கிறான் ராவணன். சீதையை ராவணன் கவர்ந்து சென்றானே, அப்போது தடுத்தது ஒரே ஒரு ஆள் தான், ஜட்டாயு தான். ஜட்டாயு தடுத்தார். தடுத்த உடனே ராவணனுக்கு ரொம்ப டஃப் ஆயிட்டான். ராவணன் சண்டை போட்டுண்டே இருக்கான். சண்டை போட்டுண்டே இருக்கிற ராவணன் என்ன பண்ணுறான், ஜட்டாயுனுடைய எங்கடா மைனஸ் பாயிண்ட் இருக்குது, அடுத்தவனுடைய சண்டை போடச்சே நம்மளுடைய ப்ளஸ் பாயிண்ட்டை விட எதை பார்க்கணுன்னா அடுத்தவனுடைய மைனஸ் பாயிண்ட்டை தானே பார்க்கணும் இல்லையா? எங்கே மைனஸ் பாயிண்ட் இருக்குன்னு பார்த்தா இறகுகளிலே சிறகுகளிலே தான் ஜட்டாயுவுக்கு மைனஸ் பாயிண்ட் இருக்குது. ஏன்னா இது சிவபெருமான் கொடுத்த வரம் அந்த ஜட்டாயுவுக்கு. இவனுக்கு கையில் இருக்கிறது சிவபெருமான் கொடுத்த வாள். அதனால் இந்த சிவபெருமான் கொடுத்த வாளால் அந்த சிறகுகளை வெட்டுறான். சிறகுகளை வெற்ற உடனே அந்த ஜட்டாயுவானது குற்றுயிரும் கொலையுயிருமாக கிடக்கிற ஒரு சூழ்நிலையில் பிராட்டி பிரார்த்தனை பண்ணுறா. என்ன பிரார்த்தனை பண்ணுறா அப்படின்னா, ராமபிரான் வருவான், ராமபிரான் என்னை தேடி வரச்சே ராவணன் என்னை தூக்கின்னு போயிட்டான்னு ஒரு வார்த்தை நீ சொல்லு ராமபிரானுக்கு. இது பார்க்கறதுக்கும் கேட்கறதுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சுவாமி. என்னன்னு கேட்டாலும் வச்சுக்கோங்களேன், இந்த 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 போர்ஷனை மட்டும் கட் பண்ணி இவர் சில பேர் சொல்லுவார், என்னுடைய ஆச்சாரியனும் சொல்லுவார், மற்றவாளும் சொல்லுவார். இந்த உபன்யாச கர்த்தாக்கள் துஷ்யன் சேதராகட்டும், ஏபிஎன் சுவாமி ஆகட்டும், மற்றவாளும் நாம் சொல்கிறத என்ன பண்ணுறான்னா முழுசாக கேட்காத ஒரு பாயிண்ட்டை மட்டும் கட் பண்ணி எடுத்து போட்டு இந்த மாதிரி சொல்கிறா பத்தியா அப்படின்னு ஒளிபரப்பின்றிருக்கா, நாம் என்ன பண்ணுறது அப்படின்னு கஷ்டப்பட்டுப்பா. அந்த மாதிரி ஜட்டாயுக்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறா மகாலட்சுமி. என்னன்னு பிரார்த்தனை பண்ணுறா, ராமபிரான் வர வரைக்கும் நீ இருந்து நான் ராவணனால் தூக்கி செல்லப்பட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லணும் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் அது செய்யலாமா? அந்த பறவை குத்துயிரும் கொலையுருமாக கிடக்கிறது.
அந்த சமயத்தில் ராமபிரான் எப்போ வருவான்னு யாருக்குமே தெரியாது. உடனே வரலாம், ஒரு மாதம் கழித்து வரலாம், ஒரு வாரம் கழித்து வரலாம், ரொம்ப நாள் கழித்து வரலாம். யாருக்குமே எப்போ வருவான்னு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ராமபிரான் வர வரைக்கும் நீ இரு அப்படின்னா அந்த பறவை அதை அனுபவிச்சுட்டு இருக்கணுமா அப்படின்னு ஒரு எண்ணம் எல்லாருக்கும் வரும். கதை அப்படி இல்லை. 2 விஷயத்தை சொல்கிற பகவான். நம்ம ஆழ்வார் சாதிப்பார், அருள் செய்து எனக்கு நீ என்ன செய், எனக்கு முதல்ல அருளை கொடுத்துட்டு எனக்கு அதுக்கு தகுந்த பலனை கொடு அப்படின்வார். தாங்கிறதுக்கு சக்தியை கொடு. ஏன்னா நான் செய்த கர்மா எனக்கு வர்றது தலைவலியோ, இடுப்பு வலியோ, வயிற்று வலியோ, கால் வலியோ, ஜுரமோ, அந்த வலி வரத்தான் செய்யும். ஆனால் அதற்குரிய பலன் இருக்கு இல்லையா, அதை தாங்கக்கூடிய சக்தி எனக்கு கொடுத்துரும் அப்படின்னு கேட்குறார். அது நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும். திடீர்னு நம்மளுக்கு ஒரு 10 கோடி கிடச்சிதுன்னு வச்சுக்கோங்க, நாம் என்ன பண்ணுவோம்? என்ன பண்ணுறதுன்னு தெரியாது பல பேருக்கு. 10 கோடி இல்லை, 100 கோடி கிடைக்கிறது. ஏன்னா அரசியல்வாதி இருந்தால் ரொம்ப ஈஸி, 100 கோடியெல்லாம் ஒன்றுமே இல்லை. கிடச்சிதுன்னா அதை எப்படி செலவழிக்கிறதுன்னு தெரியாது. யார் யாரெல்லாம் அந்த சமயத்தில் நம்மக்கிட்ட வந்து ஒட்டிப்பான்னு தெரியாது. அதனால் அழித்து எனக்கு அருள் செய் கண்டாய் அப்படின்னார் ஆழ்வார். அந்த மாதிரி பிராட்டி என்ன பண்ணினா, நீ இருன்னு சொன்னாலுமே அந்த இடத்த ஒரு வார்த்தை சொல்கிறான், அது வரையில். என காக்கைக்கே பகவானோட இருக்கிற போது அந்த காகம் அடிபட்டு விடுற போது அதற்கே தயை காட்டினவள் பிராட்டி. அதனால் அந்த அவஸ்தை படக்கூடாது அப்படின்னு பிரார்த்திச்சுண்டுட்டு, அந்த அவஸ்தை இந்த ஜட்டாயுவுக்கு இருக்கக்கூடாது என்று பிரார்த்தித்து கொண்டு அந்த ஜட்டாயுவிடம் ஒரு சின்ன விண்ணப்பம் வைக்கிறா, நீ ராமபிரான் வர வரைக்கும் இருக்கணும். இல்லைன்னா ஜட்டாயுவால் தாங்க முடியுமா சொல்லுங்க? ஏன்னா உயிர் போகிற தருணம் அந்த அளவுக்கு ராவணன் செய்துட்டான். அதனால் இதுவரையில் அது தாங்கி கொண்டு இருந்தது. அப்படின்னா ராமபிரான் இன்னொன்று, எல்லாருக்கும் கொடுப்பினை கிடைக்காதே சுவாமி, என்னை நீர் காத்தீர் அப்படிங்கிறதுனால உமக்கு ஒரு கொடுப்பினை கிடைக்கணும்னா ராமபிரான் கையால் இறுதிக்கடன்கள் செய்யணும். அதனால் பிராட்டி சொல்லிட்டு போகிறா, ராமபிரான் வருவான், அவனிடம் நீ சொல்லு அப்படின்னு. இந்த ஜட்டாயுவானது ராமபிரான் வருவரைக்கும் காத்திருந்து ராமபிரானிடம் என்ன நடந்தது அப்படின்னு தெரிவிச்சுட்டு தன்னுடைய உயிரை விடுகிறது. ராமபிரான் பார்க்குறான், பக்கத்திலேயே எப்படி பீஷ்மர் கேட்ட உடனே, தாகம் அப்படின்னு கேட்ட உடனே தன்னுடைய அம்பினால் நிலத்தை கீறி ஒரு நீரை உண்டாக்கினானோ அந்த மாதிரி அந்த இடத்திலே நிலத்தை கீறி ராமபிரான் தன்னுடைய பாணத்தினாலே நீரை உண்டாக்கி ஜட்டாயுவுக்கு ஈமைக்கடன்களை செய்கிறார் அப்படின்னு சொல்கிறதான் புராணம். அதை தான் சொல்கிறார், தட்சிணம் பாகம் உத்சுஜ்ய ததா க்ஷீரோத சம்பவா சர்வம் சஹ அபி தஸ்யைவ தியத்வா தத் பாக மாதராத் பூதேவி தட்சிணம் பாகம் தஸ்தவ் ஸ்மேர முகீததா அப்படின்னு அந்த புராணத்தில் வரக்கூடியது. ஜட்டாயு பரமவதம் சென்ற உடனே இந்த நீரிலே ஈமக்கடன்களை பகவான் செய்கிறான். யாருக்கு? பெரிய உடையாருக்கு அப்படின்னு சொல்கிறார். இந்த இடத்துல பகவான் தகனம் செய்யச்சே என்ன பண்ணுறான்னா, தொடையிலே தட்டுறது அப்படின்னு ஒரு வழிமுறை உண்டு. அதனால் எம்பெருமான் தன்னுடைய வலது தொடையிலே அந்த தலையை வச்சுக்கிறானாம். அதனால் இவ என்ன பண்ணுறா, பகவானுக்கு வலது பக்கம் இருந்த பிராட்டி இடது பக்கமாக மாறிடுறாளாம். அதனால தான் பிராட்டியினுடைய சன்னதி திருப்புட்குழியில் இடது பக்கம் இருக்குது. இடது பக்கமாக இருந்த பூமாதேவி வலது பக்கமாக மாறிடுறாளாம். அது என்ன சுவாமி விசேஷம்? இவள் மாறினது ரைட்டு. ஏன்னா பகவான் தன்னுடைய துடையிலிருந்து அந்த ஈமக்கிரியைகள் செய்து முடித்தவுடனே கீழே இறக்கப்பட வேண்டும் இல்லையா? அதனால் தாங்குவதற்காக ரெடியாக இருக்கலாம் பூமி பிராட்டி. அதனால தான் சொல்கிறா, பூதேவி தட்சிணம் பாகம் தஸ்தவ் ஸ்மேர முகி ததா அப்படின்னு. இவள் இடதுபுறமாகவும்
அவள் வடது புறமாகவும் மாறி இருந்தனர் அப்படிங்கிறத ஜட்டாயுனுடைய திருமேனியாக அதிலே பகவான் செய்யக்கூடிய கைங்கரியத்திற்காக வலது பக்கத்தை விட்டு யாருக்காக பூமாதேவிக்காக விட்டு இடம் கொடுத்து இடம் வந்தாள் ஸ்ரீதேவி அப்படின்னு இந்த இடத்திலே இந்த புராணத்திலே சொல்லப்படக்கூடியதாக இருக்கிறது. இது நாம இப்படி ஒரு கதை இருந்தது, பகவான் அதனால் அந்த ஜட்டாயுவுக்கு அருளினதுனால இந்த இடம் திருப்புல்குழி அப்படின்னு இடம் வந்தது அப்படின்னு சொல்லுவார். இந்த இடத்துல பலவிதமான விசேஷங்கள் உண்டு. யாதவ பிரகாசர் அப்படிங்கிறவர் ஒருத்தர் நம்மளுக்கு தெரியும். ராமானுஜருடைய ஆச்சாரியர்களில் ஒருத்தர் யாதவ பிரகாசர். இந்த யாதவ பிரகாசர் ராமானுஜரையே கொல்லவும் எத்தனித்தார். பிறகு அதே ராமானுஜரிடம் சிஷ்யனாகவும் சேர்ந்தார். ஆனால் இதில் என்ன போட்டிருக்காங்கன்னா யாதவ பிரகாசர் என்ற அத்வைத குருவிடம் அப்படின்னு போட்டிருக்காங்க. அந்த காலத்தில் இருந்தவா எல்லாருமே அத்வைத்திகள் தான். ராமானுஜருக்கு அப்புறம்தான் இது நமக்கு விசிஷ்டாத்வைத்தம் அப்படின்னு கிடச்சிது. அதற்கு முன்னாடி இருந்தவா அத்தனை பேருமே அத்வைத குருக்கள் தான், அத்வைத்திகள் தான். அந்த அத்வைத்தியிடம் சேர்ந்தவர் ராமானுஜர். அந்த குருவிட்ட சீடனாக இருந்து பல பாடங்களை கற்றவர். அதில் முக்கியமான நமக்கு தெரியக்கூடிய பாடம் கவ்யாசம் அப்படிங்கிறது. இதை பற்றி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். குரங்கனுடைய இதுன்னு மாற்றி சொல்லி அவர் பாட பேதத்தை சொல்லி கொடுக்குறார். இல்லை, இது இல்லை, இப்படி இல்லை, அது பகவானுடைய கன்னங்கள் இப்படியாக ஜொலித்தன அப்படின்னு அதை மாற்றி சொன்ன இடம். யாதவ பிரகாசரோடு ராமானுஜர் சிறிது தர்க்கம் என்று சொல்ல முடியாது, மாற்றி சொன்ன இடம் அந்த திருப்புட்குழி என்ற திருத்தலத்திலே இருந்ததாக சொல்லப்படுகிறது. அதற்காக ராமானுஜருடைய மனம் அவ்வளவு வேதனைப்பட்டதாம். அதாவது பகவானை பற்றி ஒரு சின்ன விஷயம் தவறாக யாரும் சொன்னாலே அது மனம் வேதனைப்படுகிறது அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக திகழ்ந்தவர் ராமானுஜர். அது மட்டுமல்ல, மணவாள மாமனுடைய சீடர்களாகிய விளங்கிடவர். அஷ்டதிக் கஜங்கள் எப்படி ராமானுஜருக்கு 74 சீடர்களோ அந்த மாதிரி அஷ்டதிக் கஜங்கள்னு மணவாள மாமனிகளுக்கு சொல்லப்படக்கூடியது. அதிலே கோயில் அண்ணன் என்றும் எறும்பியப்பா என்றும் பிரதிவாரி பயங்கரம் அண்ணங்கராச்சார் இவாள்லாம் அந்த இடத்துல இங்கே திருப்புட்குழியிலே வாழ்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இவாளுக்கெல்லாம் சிலதெல்லாம் நம்ம உபன்யாசத்தில் சொல்ல முடியாது, சிலதெல்லாம் காலக்ஷேபத்திலேயே சொல்ல முடியாது, சிலதெல்லாம் 1 to 1 தான் சொல்லணும். இந்த இடத்துல நான் முதல்லே சொல்லியிருக்கேன், எறும்பியப்பா, கோயில் அண்ணன் அப்படின்லாம் பேர் வச்சுருக்கா. அவளுடைய ஒரிஜினல் பேரெல்லாம் என்ன அப்படின்னு நீங்கள் முடிஞ்சால் தேடி கண்டுபிடிச்சி பாருங்கள். இன்னும் வேதாந்த தேசிகன் ராமானுஜருடைய காலத்திலேயே மேற்கு நம்பி, கிழக்கு நம்பி, தெற்கு திருவீதி பிள்ளை இப்படியெல்லாம் தான் பேர் இருக்கும். அவளுடைய ஒரிஜினல் பேரெல்லாம் இருக்குது. ஏன்னா ராமானுஜருடைய கோத்திரம் குலம் என்னன்னே நமக்கு தெரியும். இப்படியெல்லாம் பேர்கள் பின்னாடி மாற்றப்பட்டது. எப்படி இப்போது இந்த இடத்துக்கு பேர் செட்டி சத்திரம் அப்படிங்கிற பேர் பகவான் இந்த இடத்துக்கு வந்ததுனால திருப்புல்குழி அப்படின்னு மாற்றப்பட்டதாகவும் கேள்விப்படுறோம் இல்லையா. ஜட்டாயுபுரம் என்றிருந்தது, அதற்கு பிறகு திருப்புட்குழி என்று மாறினது. இப்படியாக ஒவ்வொரு மாறுதல் நாம் சந்திக்கத்தான் வேணும். ஒவ்வொரு மாறுதல்களையும் இந்த இடம்னு பார்த்த உடனே நமக்கு தோன்றும், ஏன்னா இது காஞ்சிபுரத்திற்கு வெகு அருகாமையில் இருக்கக்கூடிய இடம். அதனால் நம்மளால் வேதாந்த தேசிகரை விட்டு அந்த காஞ்சிபுரத்து திவ்யதேசங்களில் சொல்கிறது அப்படிங்கிறது, அதுவும் எஸ்பெஷலி பரமார்த்த ஸ்துதி அப்படின்னு ஒரு 10 ஸ்லோகங்கள் பண்ணிருக்கார் இந்த பெருமாள் மேலே வேதாந்த தேசிகர். இதையே ஒரு உதாரணமாக சொல்லியிருக்கார் ஒரு பாசுரத்தில். அவதீரி சதுர்விதம் புமர்த்தம் பவதர்த்தே வினியுக்த ஜீவித சன் லபதே பவத பலானி ஜந்துஹு நிகிலான் எத்திர நிதர்சனம் ஜட்டாயு அப்படின்னு. இவ்விஷயத்திலே ஜட்டாயு உதாரணமாக சொல்லப்படுகிறதாக. நிதர்சனம் அப்படின்னா உதாரணம்னு அர்த்தம். உலகிலே மிக
சிறந்த பிறந்த பிராணிகளிலே ஒன்று. நால்வகைப்பட்ட பயனையும் புறக்கணித்து உனக்காக உயிரை விட்டவன் யாரு? ஜட்டாயு அப்படின்னு அவ்வளவு ஏற்றமாக ஜட்டாயுவை சொல்ல. சரணாகத ரக்ஷண விரதீமாம், அதாவது சரணாகத ரக்ஷணன் சரணாகத வத்சலன் அப்படின்னா அது பகவானுக்கு தான், எஸ்பெஷலி ஸ்ரீ ஆவிரானுக்கு தான் அது பொருந்தும் அப்படிங்கிறத சொல்கிறார். சரணாகத ரக்ஷண விரதீமாம் ந விகாத்தும் ரண புங்க வார்ஹசித்வம் விதிதம் புவனே விபீஷணோவா யதிவா ராவண இத்யுதீரிதம் தே. அதாவது இந்த திருப்புட்குழி என்ற எம்பெருமானை சரணமடைந்தவர்களை காப்பதை முக்கியமாக விரதமாக கொண்டவன் அப்படின்னு சாதிக்கிறார் ஸ்ரீ வேதாந்த தேசிகன்.